வாழைப்பூ வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த நரம்பு மாதிரியும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரியும் அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து என்னென்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் மாதிரி, எப்படின்னா நம்ம நெத்திலி மீன் இருக்குங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும் இது. இப்போது இதில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுட்ரு, உப்பு, சீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சம் கேசரி பவுட்ரு கலருக்கு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு விக்ஸு வச்சு கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சு வரணும். நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் வாழைப்பூ 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள், அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும், தெரியுதா? இது மிதுக்கு சாஸ் வச்சு கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இது வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போது இது நம்ம மிதுக்கு தான் கொடுக்க போகிறேன். மிதுக்குட்டி இந்தாங்க. எப்படி இருக்கு? அங்கே பாருங்கள், எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது. அந்த அம்மா ரசித்து சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது வாழைப்பூனே அவங்களுக்கு தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.